الحمد لله الواحد القهار، الصلاة والسلام على رسوله المختار وعلى آله وصحابه الأبرار وعلى جميع المؤمنين الأخيار. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الدعاء سلاح المؤمنين، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தனும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் ஈருலக தலைவர் அன்னலம் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அடிப்பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம்மவர்கள், நமது குடும்பத்தினர்கள் அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் நித்தமாய் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானின் கிளைகள் 77 என்ற தொடரிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்ததின் நோக்கங்களை குறித்து குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது மிக தெளிவான முறையிலே, மிக அழகான முறையிலே குறிப்பிட்டு காட்டுவான்: வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். இவர்களை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கின்றேன் என்பதாக மிக ஆணித்தரமான முறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுவான். ஆக மனித சமுதாயத்தை படைத்ததின் காரணம் அவர்கள் வழிபட வேண்டும். அவர்கள் வழிபடுவதற்குண்டான நெறிமுறைகளையும் ஒழுக்க முறைகளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்தினர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். தொழுகையாக இருக்கட்டும், நோன்புகள் நோட்பதாக இருக்கட்டும், ஜகாத்துகள் கொடுப்பதாக இருக்கட்டும், ஹஜ்ஜுகளை நிறைவேற்றுவதாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் மார்க்கத்தில் எப்படி கட்டாய கடமையாக்கப்பட்ட வழிபாடுகளாக இருக்குகின்றதோ, வணக்கங்களாக இருக்குகின்றதோ, அதுபோன்றுண்டான வணக்கங்களில் ஒன்றுதான் துஆ என்கின்ற அல்லாஹ்விடத்தில் இரு கரங்களை ஏந்தி பிரார்த்திக்குகின்ற இந்த பிரார்த்தனை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்ற சமயத்திலே இந்த துஆ இருக்குகின்றதல்லவா, ஒரு வணக்க வழிபாடு, அது ஒரு இபாதத் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறி காண்பிப்பார்கள். எதன் அடிப்படையிலே இது இபாதத்தாக இருக்குகின்றது? முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியார்களுக்கு எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதாக ஏவுகின்றானோ, எந்த ஒரு செயலை விட்டும் இந்த சமுதாயத்தினர்களை தடுத்து ஏவி இருக்குகின்றானோ, இப்படி எல்லா ரீதியிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அந்த ஏவல்களுக்கு வழிபடுவது என்பது ஒரு இபாதத்தாக இருக்குகின்றது. அதன் அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிய அடிப்படையிலே இந்த துஆ என்பதும் ஒரு இபாதத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த துஆ இருக்குகின்றதல்லவா, இந்த துஆவினுடைய ஆரம்பத்திலே நாம் அல்லாஹ்வை புகழ்வதன் மூலமாகவும், இறுதியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலாத் சொல்லி முடிப்பதன் மூலமாகவும் இது ஒரு இபாதத்தாகவும் இருக்குகின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இரண்டு கோணங்களிலும் இது ஒரு இபாதத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவைகள் மாத்திரமல்லாமல் இன்னும் பல கோணங்களில் இதை இபாதத் என்பதற்கு, இந்த இபாதத் என்பதை நம்மால் நிரூபிக்க முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக இந்த துஆவை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நாம் முழுவதுமாக சரணடைவதற்குண்டான ஒரு வழி இதில் இருக்குகின்றது. அது மாத்திரமல்லாமல் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற சங்கடங்கள், மன கஷ்டங்கள், நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற துன்பங்களில் இருந்தும் மீள வேண்டும் என்று சொன்னால் இவை ஒரு மிக பெரும் ஒரு அற்புதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களுக்கு இதை வழங்கி இருக்கின்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குர்ஆனிலே அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுவான், வஇதா சஅலக இபாதி அன்னி, நபியே நாயகமே, என்னுடைய அடியார்களில் எவரேனும் உங்களிடத்தில் வந்து என்னை குறித்து கேட்டால் ஃபஇன்னி கரீபுன், நான் மிக அருகாமையில் இருக்குகின்றேன் என்பதாக நீங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுவான், உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, அவர்கள் என்னிடத்திலே துஆ கேட்டால், என்னிடத்திலே அவர்கள் பிரார்த்தித்தால் ஃபல்யஸ்தஜீபு லி, அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காண்பிக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நாம் பிரார்த்தித்தோம் என்று சொன்னால், இரு கரங்களை ஏந்தி நம்முடைய பிரச்சனைகளை கூறி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தோம் என்று சொன்னால், நிச்சயம் அல்லாஹ் அந்த துஆவிற்கு, அந்த பிரார்த்தனைக்கு அவன் பதிலளிக்கக்கூடியவனாக, நம்முடைய கஷ்டங்களை நீக்குகின்றவனாக, நம்முடைய சிரமங்களை நீக்குகின்றவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்குகின்றான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனம் இறங்கியதற்கான காரணத்தை விவரிக்குகின்ற பொழுது முஃபஸ்ஸரீன்கள் என்று சொல்லப்படுகின்ற குர்ஆனினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். முதலாவது காரணத்தை அவர்கள் சொல்லுவார்கள், நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நமக்கு அருகாமையில் இருக்குகின்றான் என்று சொன்னால் நாம் மெதுவான முறையிலே அல்லாஹுவை அழைப்போம், அல்லது அல்லாஹ் நம்மை விடவும் தூரமாக இருக்குகின்றான், நம்மை விட்டு மிக தூரமாக இருக்குகின்றான் என்று சொன்னால் அவனை மிக சப்தமிட்டு அழைப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லிய சமயத்தில் இந்த அத்தியாயம் இறங்கியது என்பதாக முதலாவது காரணத்தை முஃபஸ்ஸரீன்கள் விவரிக்கின்றார்கள். இரண்டாவதாக, யூதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கும் வானத்திற்கும் மத்தியிலே 500 ஆண்டு காலம் இடைவெளி இருக்குகின்றது. அதற்கடுத்ததாக முதல் வானத்திற்கும் இரண்டாவது வானத்திற்கும் மத்தியிலே 500 ஆண்டு காலம் இடைவெளி இருக்குகின்றது. இது போன்று ஒரு வானங்களுக்கு மத்தியிலே 500 ஆண்டு காலம் இடைவெளி இருக்குகின்றது. இப்படி இவ்வளவு தூரத்தில் இருக்குகின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அழைத்தால் அவனுக்கு எப்படி கேட்கும் என்று யூதர்கள் வினவிய சமயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை அருளினான் என்பதாக முஃபஸ்ஸரீன்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவது காரணத்தை அவர்கள் சொல்லுகின்ற சமயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஹைபருடைய யுத்த களத்திலே அவர்கள் மேடான ஒரு மலைப்பாங்கிலே ஏறிக்கொண்டிருக்கின்ற சமயத்திலே, அப்பொழுது அல்லாஹு அக்பர் என்கின்ற சப்தத்தோடு அல்லாஹுவை அழைத்த சமயத்திலே, அப்பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இந்த உம்மத்தினர்கள் மீது அருளினான் என்பதாக முஃபஸ்ஸரீன்கள் நமக்கு அழகாக கற்றுத் தருவார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அனைத்தையும் விவரித்து பேசுகின்றது தான் இந்த ஆயத்து. நீங்கள் எங்கிருந்தாலும் என்னை அழையுங்கள், நிச்சயம் நான் உங்களுக்கு அருகாமையில் அல்ல உங்களுடனே இருக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகான முறையிலே நமக்கு கூறி காண்பித்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, நீங்கள் அழைத்தால், நீங்கள் என்னிடம் துஆ செய்தால், நீங்கள் என்னிடம் பிரார்த்தித்தால் உங்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேன் என்பதாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மிக அழகான முறையிலே கூறி காண்பித்திருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதன் காரணமாக நாம் நமக்கு எந்த விதமான தேவைகள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே தேவையாக கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், அத்துஆ சிலாஹுல் முஃமினீன், இந்த துஆ இருக்குகின்றதல்லவா முஃமின்களுக்கு கேடயம் என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒன்றை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு போரிடக்கூடிய நபருக்கு கேடயம் ஒரு பாதுகாக்கும் ஆயுதமாக இருக்குகின்றதோ, ஒரு மனிதன் போரிடுகின்றான், அந்த மனிதனிடத்திலே வாள் இருக்குகின்றது, அம்புகள் இருக்குகின்றது, ஈட்டிகள் இருக்குகின்றது, இவைகளை எல்லாம் வைத்து எதிரிகளை தாக்கிவிடலாம் என்று இருந்தாலும் கூட எதிரிகள் தன்னை தாக்குகின்ற சமயத்திலே
தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அவன் பயன்படுத்துகின்ற ஒரு ஆயுதம் கேடயம். அப்பேற்பட்ட அந்த ஆயுதம் அவனை எப்படி பாதுகாக்குகின்றதோ அதுபோன்று ஒரு முஃமின் தன்னுடைய ரப்பிடத்திலே துஆ செய்கின்ற சமயத்திலே அவனுக்கு ஏற்பட இருக்குகின்ற பலா முசீபத்துகள், அவனை அண்டிப்பிடித்திருக்கின்ற பீடைகள், அவனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகள், அவனுடைய குடும்பத்தார்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகள் என்று பல்வேறு விதமான இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்தும் ஒரு முஃமின் அந்த துஆவின் மூலமாக பாதுகாக்கப்படுகின்றான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, துஆ எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட சமயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தருகின்றான். மன ஓர்மையுடன் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய உடலின் மூலமாக அல்லாஹ்விற்கு பணிவை ஏற்படுத்த வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்ற விஷயம் கண்ணீர் மல்க, கண்ணீர் துளிகளோடு அல்லாஹ்விடத்திலே நாம் கண்ணீர் வடித்து துஆ செய்ய வேண்டும் என்பதாக மிக அழகான முறையிலே நமக்கு கற்றுத் தருகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக துஆக்கள் செய்கின்ற சமயத்திலே நம்முடைய இதயங்களில் பயபக்தியை அதிகப்படுத்திக் கொண்டு அல்லாஹுவை அஞ்சிய நிலையிலே அல்லாஹுவுக்கு நாம் நம்முடைய உடலின் மூலமாக பணிவை வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்ற பொழுது நிச்சயம் அந்த துஆவிற்கென்று ஒரு பலன் இருக்குகின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இதற்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்திலே அபூ ஜஹலிடம் ஜின்னின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற ஒரு பெண்மணி இஸ்லாத்தை தழுவியதற்காக வேண்டி அந்த பெண்மணிக்கு பல்வேறு விதமான சிரமங்கள் கொடுக்கப்படுகின்றது. அந்த அபூ ஜஹல் என்பவன் அந்த பெண்மணியை சாட்டையால் அடிக்குகின்றான். சாட்டையால் அடித்ததின் காரணமாக அந்த பெண்மணியினுடைய பார்வை பறிபோகின்றது. இதற்கான காரணத்தை அந்த அபூ ஜஹல் குறிப்பிடுகின்ற பொழுது, அவருடைய கடவுளான நீ லாத் உஸ்ஸாவை வணங்கவில்லை அல்லவா, அதனால் தான் உன்னுடைய பார்வை பறிபோய்விட்டது என்பதாக அந்த பெண்மணியிடம் கூறிய சமயத்திலே அந்த பெண்மணி சென்று தன்னுடைய வீட்டின் ஓர் அறையிலே அமர்ந்து கொண்டு இறைவனிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே தங்களுடைய இரு கரங்களையும் உயர்த்தி மிக பணிவான முறையிலே மிக பயபக்தியுடன் கண்ணீர் மல்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே துஆ செய்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அந்த பெண்மணியினுடைய பார்வையை மீட்டிக் கொடுத்தார் என்பது வரலாறு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாமும் இனி வரக்கூடிய காலத்திலே இது போன்று அல்லாஹ்விற்கு பணிவை வெளிப்படுத்தி இன்னும் பயபக்தியுடன் கண்ணீர் மல்க அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து எல்லாவித நலவுகளை பெறுகின்ற ஒரு நல் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்திலே ஒரு நபர் இருந்தார். அந்த நபர் அல்லாஹ்விடத்திலே அதிகம் பிரார்த்திக்கக்கூடியவராக இருந்தார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனால் அந்த மனிதனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்நேரம் அந்த இடத்தில் உன்னுடைய இடத்தில் நான் இருந்தேன் என்று சொன்னால் நிச்சயம் அந்த மனிதனுடைய துஆவை அங்கீகரித்திருப்பேன் என்று சொன்ன சமயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், யா மூசா, நான் உங்களை விடவும் மிக கருணையாளனாக மிக கிருபையுடையவனாக இருக்கின்றேன். ஆக அந்த மனிதன் இருக்குகின்றான் அல்லவா, அந்த மனிதன் ஆட்டிடையன், ஆட்டை மேய்க்கக்கூடிய நபராக இருக்குகின்றார். அந்த மனிதர் துஆ செய்கின்ற சமயத்திலே அந்த மனிதனுடைய முழு கவனமும் அந்த ஆட்டின் மீது இருந்தது. அந்த ஆடு எங்கோ காணாமல் போய்விடுமோ, எங்கு தொலைந்து போய்விடுமோ என்று அவருடைய எண்ணம் அங்கு அலைவாய்ந்து கொண்டிருந்தது. அதனால் தான் நான் அவருடைய துஆவை அங்கீகரிக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகான முறையிலே கூறி காண்பிக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வரலாறின் மூலமாக நாம் விளங்குவது என்னவென்று சொன்னால், நாம் துஆ செய்கின்ற சமயத்திலே ஓர்மையுடன் அல்லாஹ்வை பயந்தவனாக முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மீதே நம்முடைய கவனங்கள் இருக்க வேண்டும். அவனை பயந்த நிலைமையிலே, அவனை பணிந்த நிலைமையிலே அவனிடத்தில் கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்குகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள், அல்லாஹ் என்னுடைய துஆவை அங்கீகரிக்கின்றானா அல்லது அங்கீகரிக்கவில்லையா
என்பதாகவெல்லாம் எனக்கு எண்ணங்கள் இல்லை. மாறாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும் என்பதாகத்தான் என்னுடைய எண்ணங்கள் இருக்குகின்றது. காரணம் என்னவென்று தெரியுமா? துஆ கேட்பது நம்முடைய கடமை. அதை அங்கீகரிப்பதும் அதற்காமல் இருப்பதும் அல்லாஹ்வினுடைய விருப்பம் என்பதாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதன் அடிப்படையிலே முழுக்க நம்முடைய தேவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் கேட்டு நாம் பரிபூர்ணமான முறையிலே அடைந்து கொள்கின்ற நல்ல நசீபினையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாய்ப்பளிப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா விதமான நலவுகளையும் நமக்கு வாய்ப்பளிப்பானாக. இன்னும் இந்த துஆ கேட்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமான்களையும் பரிபூர்ணப்படுத்தி தந்தல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.